காலையில நடந்தது. இல்ல இவங்களுக்கு பதில் இல்லை. அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. ரொம்ப முக்கியமா உங்களுக்கு தெரியும், இப்ப கிட்டத்தட்ட எனக்கு 51 வயது ஆகிறது. 25 ஆண்டு காலம் பள்ளி வாழ்க்கை கல்லூரி வாழ்க்கைன்னு போனா கூட கல்லூரியிலிருந்து அதிமுகன்ற அந்த மாணவர் பருவத்துல அப்பா காலத்துல இருந்து இணைஞ்சு 25 ஆண்டு காலம் நான் தொடர்ந்து இப்ப பொது வாழ்க்கையில நீங்க என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நின்ற தேர்தல் எல்லாத்திலையும் வென்றிருக்கின்ற 2001 இருந்து பொது வாழ்க்கையில பயணிச்சுட்டு இருக்கிறேன். ஒழிவில்லாம கொரோனா காலத்துல என் உயிரை துச்சமான மதிப்பு தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் பணியாற்றுகிறேன். உங்களுக்கு தெரியும், நமக்கு புதுக்கோட்டைனா மருத்துவக் கல்லூரியிலிருந்து காவிரி குண்டாறு போல திட்டங்களை கொடுத்துக்கிறோம். அதனால இப்போ என்னுடைய எண்ணம் மக்களுக்கு பணியாற்றணும் அப்படின்றதுதான் என்னுடைய எண்ணம். மக்களுக்கு எனக்கு முன்னாடி மக்கள் அந்த மக்கள் நிக்கிறாங்க. அந்த மக்களுடைய நம்பிக்கை அவங்க என்ன முடிவா தான் என் முடிவு. இவ்வளவுதான் என் பாயிண்ட். இப்ப என்னுடைய பதில் எப்படி இருக்கு? தடுமாற்றமா இருக்கா? எப்படி இவ்வளவுதான் இருக்கு. வாக்களித்த எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வாக்களித்த விராலிமலை மக்களுக்கு தொடர்ந்து நற்பணியை செய்யணும்னா ஏதாவது ஒரு முடிவு நீங்க எடுத்தாகணும். அது மக்களுக்கு செய்யணும். தனி ஒரு மனிதனா செய்ய முடியாது. அப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நீங்க சொல்ற மாதிரிதான் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த கருத்தை நான் உள்வாங்கிருக்கேன். அதனால அவங்க கருத்தை உள்வாங்கி அவரு வந்து பொதுமக்களோட கருத்து கேட்டது தமிழகத்துக்கு சேர்ந்தாரு. நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா? இல்ல இப்ப ஒரே சூழல் தான். நான் ஒண்ணுமே இந்த காலையில ரொட்டீனா எல்லா நிர்வாகிகளையும் சந்திச்சிருக்கிறேன். ஒன்றிய சிலர், நகர சிலர். அதனால தொகுதி மக்கள் என்ன விரும்புகிறார்களோ, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, நான் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுறேன். இது பாயிண்ட் நம்பர் 1. எனக்காக என்னோடு பயணித்தவர்கள், எனக்காக கட்சிக்காக உழைத்தவர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், கட்சியுடைய ஒன்றிய நகர சிலர் என்ன கருத்து சொல்றாங்களோ அது பாயிண்ட் நம்பர் 2. சோ இதான் இந்த அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுடைய முடிவு தான் என் முடிவா இருக்கும். கருத்துக்களை கேட்க தொடங்கி இருக்கின்றேன். காலையில் பல்வேறு கருத்துக்களை நான் உள்வாங்கி இருக்கின்றேன். கருத்துக்களை நான் கேட்டிருக்கிறேன், செவிமடுத்திருக்கிறேன். இவ்வளவுதான் சப்ஜெக்ட். ஒவ்வொரு தடவையும் விராலிமலை மக்கள் வந்து உங்க மேல அன்பு செலுத்தி வாக்கு வித்தியாசத்தை வந்து ஒவ்வொரு தேர்தலையும் அதிகரிச்சுட்டே போயிருக்காங்க. அப்ப அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் போது நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு மாற்றம் நீங்க இருக்கணும். என்ன மாற்றம் சொல்லிருக்கீங்க? அதுக்காக மாற்றம் இருக்கணும்ன்றது இல்ல, அவங்களுக்கு நல்லது செய்யணும்ன்றதுல நான் உறுதியா இருக்கேன். மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதில்லை நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். விராலிமலை மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ, எந்த நம்பிக்கை வச்சு எனக்கு வாக்களித்தாங்களோ அதை நான் செய்யணும். அவங்களுக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும். என்னோடு பயணிப்பவர்களுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டுதான் முடிவெடுக்க முடியும். கருத்துக்களை கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க வந்து பல்வேறு பயணங்கள் செஞ்சிருக்கீங்க, முன்னாள் அமைச்சராக இருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க. அதிமுக தற்போதைய செயல்பாடு நம்ம வந்து எப்படி திருப்திகரமா இருக்கா? ஏன்னா 2 திருவிழா தான் ஒட்டுருக்கீங்க. இந்த சூழ்நிலை நீங்க அதிரடியா மீட்டிங் போட்டு கருத்துக்கள் கேட்டுருக்கீங்க. அது நம்ம எப்படி இல்ல நான் திருப்பியும் சொல்றேன், இதுல அதிரடி இந்த மாதிரி வார்த்தைகள் பரபரப்பு இதெல்லாம் வேண்டாம். நான் ரொம்ப நிதானமா இருக்கேன், ரொம்ப பொறுமையா இருக்கேன், ரொம்ப அமைதியா இருக்கேன். மக்கள் கருத்துக்களை அவங்க எல்லாருமே பயங்கர. அதனாலதான் நான் ஒரு 12 மணிக்கு மேல நான் வைண்ட் அப் பண்ணிட்டு நான் திருமண நிகழ்ச்சிகள்ல கிளம்பிட்டு இருக்கிறேன். நீங்களும் என்னைய சூழ்ந்ததுனால நான் பதில் சொல்ல வேண்டிய நிலையில இருக்கேன். எல்லாரும் வர்றாங்க, பாக்குறாங்க, அவங்க கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அதை கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான தருணத்துல நான் மக்கள் கருத்தை கேட்காம கட்சி நிர்வாகிகளுடைய ஒவ்வொருவருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு மக்கள் என்ன உணர்வுகளை பிரதிபலிக்கிறாங்கன்ற அந்த கருத்துக்கு மதிப்பளித்த ஒரு உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கிறேன். அந்த கருத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். நாளைக்கு நிறைய திருமணங்கள் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு 40-50 பத்திரிகை வரும். என்னுடைய எல்லாருமே அதிமுக இருக்குங்க. இப்ப நீங்க வந்து எந்த அணியில இருக்கிறீங்களா இல்ல அதிமுக வந்து இணைஞ்சிட்டீங்களா? எல்லாரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவோட வழியில பயணம் தொடர்புன்னு சொல்லிக்கிறேன். அப்ப அதிமுக நம்ம இருக்கிறோம் அப்படிதான் சார். இன்னைக்கு அமைச்சர் ஆதவ பேசும்போது 90% அதிமுக தான் வந்து சேர்றாங்க. முன்னாள் அமைச்சர்கள் வந்துருக்காங்க. தனிக்கண்ணை கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருமண நிகழ்ச்சியில பெரும்பாலும் நான் பாக்கல, பேசி பாக்கல. ரொம்ப வெரி கிளியருங்க. நீங்க எவ்வளவுதான் நீங்க ரொம்ப ஆர்வமா கேட்கலாம். ஒரே பதில் தான். காலையில் நிர்வாகிகளை சந்திப்பது உண்மை. நிறைய நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய மகளிர் வந்தாங்க, நிறைய இளைஞர்கள் வந்தாங்க, நிறைய ஒன்றிய சிலர் வந்தாங்க, நகர சிலர் வந்தாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் என்பது உண்மை.
கருத்துக்கள் அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னார்கள் என்பது உண்மை. எல்லாத்தையும் உள் வாங்கியிருக்கிறேன், செவிமடுத்துக்கிறேன், மனதில் வச்சுக்கிறேன். என்ன மாதிரியான கருத்து? நிறைய வந்து சொல்ல வேண்டிய தருணத்துல உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு சொல்லிருக்கீங்க எந்த இடத்துல நம்ம வந்து அதிகமா அறிவிப்பு வாய்ப்பு இருக்கு? நானும் இங்கதான் இருக்கேன், புதுக்கோட்டையில. நீங்களும் இங்கதான் இருக்கீங்க. நம்ம இப்ப வேணாலும் சொல்லிக்கலாம். காலையில இருந்து கட்சி நிர்வாகம் சொல்லி ஒரு பரவாயில்ல கருத்து இருக்கு. இவங்க வந்து கட்சி தலைமையில எடப்பாடி தலைமையில உங்களுக்கு அழைப்பு வந்துச்சா எதுவும் பேசினாங்களா சார்? இந்த மாதிரி டிவிலாம் ஒளி போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு தகவல். இல்ல நீ ரொம்ப மனம் நல்ல நண்பர், கருத்தமா வேண்டாம். பெருமையா இருக்கு, பெருமை. அதுதான் மக்கள் என்ன சொல்றாங்க. காலையில நான் வந்து ஒரு 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும் என்னால வெளியில நகர முடியாத அளவுக்கு கடுமையான கூட்டம். பல்வேறு கருத்துக்களை எல்லாரும் சொல்றாங்க. தாய்மார்கள் சொல்றாங்க, ஒரு பல கருத்துக்களை சொல்றாங்க, இளைஞர்கள் சொல்றாங்க. நம்ம என்னுடைய கட்சி ஒன்றிய சொன்னாங்க, வேகமா சொல்றாங்க, ஆதங்கமா சொல்றாங்க. ரொம்ப நீங்க தம்பி நம்ம மனோவை வேகமா கேட்கறதுல அந்த மாதிரிலாம் கருத்துக்கு வருது. நான் எல்லாரையும் பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க, பத்தி எல்லா கருத்தையும் உள்வாங்கி போயிருக்கோம். கருத்து கேட்கின்ற நிகழ்வு தொடர்கிறது. செயல்பாடு எப்படி சார் இருக்கு? நம்ம 20 நாள் ஆச்சு செயல்பாடு மாவட்ட அலுவலர்கள் எப்பதான் போகணும். நேற்றைய சந்திக்கும் போது வேலுமணி சாரோட நீங்க இல்லாதவங்க 2 பேர், நீங்களும் சி.வி. சண்முகம் சாரும் இல்லைங்கிற. அதனால கருத்துக்கள் பல்வேறு யூகங்கள் வந்து தமிழக அரசியல்ல புரண்டோடிக்கிறது. அதுல ஒரு உறுதியான ஒரு கொஞ்ச நாள் ஓட்டுமே என்ன இருக்கு. அதிமுக நாங்களே சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பேசுறாங்களா சார்? யாரு நீங்க தானே சொல்றீங்க. நானே என்னுடைய பாயிண்ட் ரொம்ப கிளியரா வெரி கிளியர், ரொம்ப நிதானமா இருக்க. நீங்க கிளியரா இருக்கீங்க. முதற்சி அரசாலே நீங்க சொல்லிட்டீங்க, மாற்றத்தை விரும்ப மக்களுக்கு மாற்றம் ஏற்படுமா, மாற்றம் இருக்கப்படும். மாற்றம் இருக்குமா இருக்காது முடிவு. என் மக்கள், விராலிமலை தொகுதி மக்கள் எனக்கு வாக்களித்த அந்த தெய்வங்கள் என்ன நினைக்கிறார்களோ, என் வாக்களை பெறுவதற்காக எனக்காக எந்த அளவிற்கு என்னுடைய கட்சி நிர்வாகிகள், எங்கள் நண்பர்கள் எல்லாரும் உழைத்தார்களோ, அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, அவர்கள் எதை விரும்புகிறார்களோ, அவர் எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஒட்டி என்னுடைய கருத்து. கருத்தை சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க பேசிருக்கிறேன். இன்னும் இன்றைக்கு மாலையும் சந்திக்கிறேன், நாளைக்கு காலையும் சந்திக்கிறேன். அவசரப்படாம என்னுடைய கருத்துக்களை உருவாங்க. ஏன் இந்த அவசரம்? நன்றி நன்றி. எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் கருத்துக்களை சொல்ல. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adiban.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.